ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே, கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வரப்போறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த பூரண சந்திர கிரகணம் நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல அப்படி நடக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஒரு காரியத்தை திட்டமிட்டு நடத்தக்கூடியதுல வல்லவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் இருக்கு பாருங்க, அது சிங்கம். அந்த 10ஆம் இடத்துலதான் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. பூரம் நட்சத்திரத்துல நடக்குது. அப்ப 10ஆம் இடத்துல வச்சு கிரகணம் நடக்குதுன்னு சொன்னா, பல பேரு இந்த கிரகண நேரத்தை சரியா பயன்படுத்திட்டா வாழ்க்கையில உச்சத்தை பெறுவாங்க. இந்த கிரகண நேரத்துல எந்த விருச்சிக ராசிக்காரங்க உட்கார்ந்துக்கிட்டு மந்திரத்தை விடாம சொல்றாங்களோ, கிரகண சாந்தியை முறைப்படி பண்றாங்களோ, கிரகண நேரத்திலே வயிறு காலியாக வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில பிசினஸ்ல வெற்றி காத்திருக்கு. பெரிய அளவுக்கு பிசினஸ்ல வளர்ந்துருவாங்க. 10ஆம் இடத்துல போய் கிரகணம் நடக்குது. உங்க பிசினஸ்ல வாழ்வதும் வீழ்வதும் உங்க கையில இருக்கு. அப்படிங்க சாமர்த்தியசாலி, நீங்க கெட்டிக்காரங்க, கரெக்டா புரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்றதை. நல்ல உழைப்பாளி நீங்க. 10ஆம் இடத்துல அப்படி சந்திர பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் கேது சேர்ந்து இருக்கும் போது, இந்த கிரகண காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிருப்பீங்க, கொரோனா காலத்துல இருந்து எங்களுக்கு பிசினஸ்ல பாதிப்பு இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க சொல்றீங்களா இல்லையா? இப்போ மூடி கடந்த பிசினஸ் கூட திரும்ப ஆரம்பிக்க முடியும். இந்த கிரகண நேரத்தை சரியா பயன்படுத்தினா போதும். இந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே முருகன் மந்திரத்தை சொல்லணும், பெரிய வெற்றி தேடி வரும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்னா முருகன். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, ஓம் சுப்பிரமணியாய நமஹா. மந்திரத்தை திரும்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஓம் சுப்பிரமணியாய நமஹா, இதுதான் மந்திரம். அதை சொல்ல 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 உங்களுக்கு புகழ் பெருகும், கௌரவம் பெருகும், அந்தஸ்து பெருகும், உங்க தொழில் பெருகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு அந்த கிரகண ராசியை பார்க்குது. முருகனுடைய மந்திரம் அற்புதமா பலன் தரும். சார், இந்த கிரகணத்துக்கு பிறகு எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா, நல்ல வீடு கட்டுவீங்க. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வாழும் சீமானே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம்,
சுகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல உடல் நலம் அமையக்கூடிய யோகம் அதெல்லாம் வந்துடும். நல்ல பதவி இருக்கும், பதவியில முன்னேற்றம் இருக்கும். நீங்களா வேணாம்னு உங்க பதவியை விட்டாதான். விஆர்எஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க விஆர்எஸ் வாங்கிடுவீங்க. பதவியில முன்னேற்றம் வேணும் கேட்கிறவங்களுக்கு பதவியில முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் பிசினஸ்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து முன்னேற்றம் வரும். எல்லாம் கிரகண நேரத்தை பயன்படுத்திக்கிடணும். அதுலதான் இருக்கு நம்ம சாதுரியம், நம்ம வெற்றி. உங்களுக்கு பெரிய என்ன யோகம் தெரியுமா? கல்யாணம் கூடி வருங்க. சுக்கிரன் உச்சமா உட்கார்ந்துருக்காருங்க கிரகண நேரத்துல. கல்யாணம் கூடி வருங்க. அது சுக்கிரன் சனி சேர்க்கை வேற, பெரிய யோகம். சுக்கிரன் சனி சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லும் போதே அதுவே உங்களுக்கு நல்ல பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பணபரஸ்தானத்துல அந்த சேர்க்கை உட்கார்ந்துருக்கு. காசு பணம் துட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் அதெல்லாம் உண்டு. முக்கியமா கல்யாணத்தை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கு பாருங்க. சனி 7ஆம் இடத்துல வர பார்க்கிறாரு. கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை. இந்த பணத்தாங்க கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கட்டிக்கிடுவீங்க. இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் கேரியருக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான வரன் வேணும் கேட்குறீங்களா? பொருத்தமான வரன் அமையும். அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது. இந்த நேரத்துல கிரகண நேரத்துல மந்திரத்தை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. அந்த சுப்பிரமணியாய நமக்கு மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அன்பர்களே, இந்த மந்திரம் சொல்றது மட்டும் இல்லை, கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும்? கிரகண சாந்தி செய்துக்கிடணும். அது செய்யாம விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி கிரகணம் முடிந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாவது திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்யணும். விருச்சிக ராசிக்காரங்க திருச்செந்தூர் போய் செந்தில் ஆண்டவனை வழிபாடு செய்யணும். அப்படி திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு பலன் முழுமையா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குற யோகம், கல்வியில முன்னேற்றம், பிசினஸ்ல டெவலப்மெண்ட், காதலில் வெற்றி, கல்யாணம் கைகூடி வரக்கூடிய யோகம், நல்ல என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை ஈடுபாடு, கலையில் ஈடுபடக்கூடியவர்கள், சினிமா நடிகர்கள், நடிகைகள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள் பெரிய வெற்றி கிரகணத்துக்கு பிறகு வரப்போகுது. நல்ல காலம் பிறகுது, உங்களுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி. பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியிலே இப்போ கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும்.
இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டிங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னு சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க, அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்ப இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.